இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்போதும் மாதிரி நார்மலாக இல்லாமல் ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காவை இதை மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி 2 வாழைக்காயும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வாழைக்காய் தேவைப்படுமோ அத்தனை வாழைக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாழைக்காய்க்கு தேவையான உப்பும் மஞ்சள் தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் தாளிப்பு ஃபஸ்ட்டே தேவையில்லைங்க. நம்ம லாஸ்ட்டாக இதை தாளிக்க போகிறோம். அதனால் இது 70% குக் ஆகிறதுக்கு நம்மளுக்கு உப்பும் மஞ்சத்தூளை மட்டும் போட்டு குக் பண்ணால் போதும். இதை மாதிரி 70% குக் ஆகி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயிலே தாளிச்சிடலாம். அதுக்கு நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை இப்போ ஆட் பண்ண போகிறோம். பூண்டு 2 பல் இருந்தால் போதும். அதை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதை இதை மாதிரி கலந்து கொடுத்துட்டு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ண போகிறோம். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துடலாம். இப்போது பொரியலுக்கு தேவையான கருவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு நல்லா இதை மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இது 1 நிமிஷம் அப்படியே வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். இந்த வறுவலுக்கு தேவையான மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம பொரித்து எடுத்து வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சிம்மில் 2 நிமிஷம் இருந்தால் போதும். இதை மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டா நம்மளுக்கு சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம், கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ஆகிடும். அது கூட லைட்டாக மல்லி இலைகளை தூவி இறக்கிட்டா அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால எனக்கு மோட்டிவேட் ஆகி நான் இன்னும் நிறையா வீடியோ போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அதனால் சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.